guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்க போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் மேக்கப் போடலான்னு போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அந்த வெயிலில் மொட்டை வெயிலில் கிரவுண்டில் போயிட்டு ஃபுல் டே வெயிலில் உட்காந்துருக்கும் போது நம்ம மேக்கப் எந்த அளவுக்கு லாஸ் ஆக போகுது, எப்படியும் காலியாக போகுது, அதாவது காணாமல் போக போகுது. நம்ம கொஞ்சம் போட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்குலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுமே அப்படின்னு நான் நினச்சி தான் வந்துட்டு போட்டிருந்தேனே. ஆனால் டு மை சர்ப்ரைஸ், at the end of the day என்னுடைய மேக்கப் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் மேட்டாகவும் லாஸ்டிங்காகவும் இருந்தது. என்னுடைய ஸ்கின் சர்வைவ் தட் ஹாட் சம்மர் டே. உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் என்னுடைய ஸ்கின் வந்து டேன் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியில் உட்காந்து இந்த சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளிகேஷன் பண்ணல. அதை நான் பண்ணியிருந்தேன்னா அந்த டேனை வந்து நான் கொஞ்சம் காப்பாற்றிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னுடைய மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னைக்கு. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன் கண்டிப்பாக மேக்கப் வந்து காணாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா 11 மணிக்கு வந்துட்டு வெளியில் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தது. நைட்டு 10 மணிக்கு தான் மறுபடியும் வந்து 11 மணிக்கு தான் காருக்குள்ளே வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. அதாவது அந்த டே டைம் வந்து 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 11 மணிலேருந்து வெளியிலே தான் இருந்தேன். அண்ட் காற்றுக்கு வழியே இல்லாத மாதிரி இருந்தது. அதுதான் அங்கே வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ காற்று பத்தாமல் வேர்த்துக்கிட்டு 11 o'clock இருந்து வெயிலே உட்காந்து இட் வாஸ் அ ஹாட் டே. ஆனால் நான் வந்து அன்னைக்கு பண்ண மேக்கப் வந்து எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தது. சரி, அதை நான் எப்படி கிளம்புனேன், எப்படி அந்த ஒரு ரொட்டீன் வந்து என்னுடைய டேயை வந்து சர்வைவ் பண்ணிச்சு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேட் ஸ்கின் மோடான என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது நார்மல் சம்மர் வெயில் அப்படி இருந்துட்டா கூட தெரியாது. இது வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த மழை வெயில் அப்படியே பல்ல காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ செம்ம அப்படின்ட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் ஆன், நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து நிறைய ரீஅப்ளிகேஷன்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கான பின் விளைவுகளை முன்னாடி பார்த்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ சன்ஸ்க்ரீனை வந்து நல்லா 2 விரல் எடுக்கிறேன்ட்டு ட்வைன் பண்ணிட்டேன். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் எனக்கு இந்த பயோடமாவோட ஃபோட்டோடம் கிரெம் சன் ஆக்டிவ் டிஃபென்ஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் SPF 50+ அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்குது. இதில் UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் ரெண்டும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா செம்ம சூட்டபுளாக இருக்க போது. இந்த மாதிரி தேவையான அளவு கையில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்ல ஹை ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். நான் வந்து லிட்ரலாக இது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக முகத்தில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். இது நான் ஸ்டிக்கி அண்ட் நான் ஆயிலியாக இருக்குது. அண்ட் பயோடமோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது தான். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது சேஃபாக தான் இருக்க போகுது. இதில் வாசனை எதுவும் கிடையாது. அண்ட் நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா கூட இது ஒரு எக்ஸலண்ட்டான மேக்கப் பேஸாக இருக்க போகுது. இன்னொன்று எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்குமா. அண்ட் இது வந்து ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. இது உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு 97% இன்ஸ்டண்ட்டாக சப்பிள் அண்ட் கம்ஃபர்டபுள் ஆக்கும் அப்படின்றாங்க. ஸ்கின் ஹைட்ரேஷனும் இது வந்து செம்மையாக கொடுக்க போகுது. இது ஸ்கின் அண்ட் ஐ டாலரன்ஸ் இருக்கக்கூடியது, நான் காமரோஜெனிக் அண்ட் வாட்டர் ஹீட்டு ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ நான் வந்து நல்லா அழகாக பேக் பண்ணுறேன் என் ஸ்கின்ல. ஜாஸ்தியானா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து என்னுடைய கழுத்து செஸ்ட்லையும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். இதில் வந்து எக்டாயின் அண்ட் மேனிடால் அப்படின்ற 2 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த எக்டான்றது தான் வந்துட்டு UVAனால ஏற்படக்கூடிய அந்த ப்ரீமெச்சூரை வந்து ப்ரிவென்ட் பண்ண போகுது உங்கள் ஸ்கின்ல. அண்ட் இந்த மேனிடால் உங்களுடைய ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்துட்டு நல்லா அழகாக்க போகுது, ஸ்மூத்தாக்கி ஹைட்ரேஷனையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்க போகுது. ஓகே, இது என்னுடைய ஸ்கின்ல அழகாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பளிச்சுன்னு மினுக்குன்னு இருக்குன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இது என்னுடைய ஸ்கின்ல வந்து ஜில்லுன்னு ரிஃப்ரெஷிங்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் வச்சுக்கலாம். என்னோட டாப் 5 சன்ஸ்க்ரீன்ஸில் கண்டிப்பாக இது வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஆல்சோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூப்பான் கோட்ஸ் நான் கொடுக்குறேன்ல, அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் ரேட்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். சன்ஸ்க்ரீன் டன்னா இப்போ அழகாக என்னுடைய ஸ்கின்ல செட்டில் ஆகிடுச்சா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மேக்கப் போகிறேன். அண்ட் இந்த ஒரு டுட்டோரியல், இந்த ஒரு ரொட்டீன், இந்த ஒரு ஹை ஹீட் ரெசிஸ்டன்ட் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒன்று வந்து சன்ஸ்க்ரீன் ஆஃப்கோர்ஸ், இன்னொன்று வந்து செட்டிங் மிஸ்ட். இந்த செட்டிங் மிஸ்ட்டு தான் வந்து நான் நிறைய லேயரிங்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 செட்டிங் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணேன். அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இப்போது ப்ரைமர். மேக்கப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கணும்ல முகத்தில். ஸோ ஒரு நார்மல் க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் அதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹீட்டில் இருக்க போகிறோம் என்னன்னாலும் இந்த லேயரிங் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணிடணும்.
அலைஞ்சா கூட அதனுடைய ரெசிடியூ கொஞ்சோண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த ஆரஞ்சு கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது வந்து அந்த கிரேனஸை வந்து கொஞ்சம் தடுக்கும், கொஞ்சம் தான். ஆனால் நீங்கள் நிறைய வேர்த்திங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் ப்ராடக்ட் ஒரு 40% கிட்ட வந்துடும். அது பரவாயில்ல, அப்படி தான் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஹெவி டியூட்டி மேக்கப் பேஸ் உங்களுக்கு வேணும் ஆல் த்ரூ த டேக்கு அப்படின்னும் போது கன்சீலர் இட் இஸ். ஹுடாடா கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அந்த ஆரஞ்சு எங்கெல்லாம் போட்டணும் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எங்கே கொஞ்சம் பிளாங்காக இருக்கோ அங்கெல்லாம், மூக்கு, அவ்வளோதான். செட்டிங் மிஸ்ட் மறந்துடக்கூடாது, இது இப்பயே வேணும். அப்புறம் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரஷ் வச்சு அழகாக பிளெண்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஒரு ரவுண்ட் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரே கலர் தான் இருக்குது. லைட்டாக அந்த ஒரு ஹைலைட் வேலை அண்ட் டெஃபினிஷன் வேலை வேணுன்றதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து இங்கே மூக்கு நெத்தியில் மட்டும் போட்டுக்கிறேன். அதையும் குவிக்காக என்னுடைய ப்ரஷ் வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் ஆர் ஸ்பஞ்ச் எது வேணால். ஸ்பஞ்சை எடுத்து கழுவுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். கன்சீலும் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகேன் செட்டிங் மிஸ்ட். இப்போ பவுடர் வேலை. ஸோ பவுடருக்கு வந்துட்டு நான் ஒரு ஒயிட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பவுடரும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸில் நல்லா நான் பேக் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்லா ஆயிலி ஸ்கின், நல்லா ஸ்வெட் ஆகிற ஸ்கின். ஸோ நான் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட் லேயர் மட்டும் கொடுத்துக்கிட்டாலே போதும். நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் செம்ம ஹை ஹீட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருந்தேன் லிட்ரலாக, அண்ட் ரொம்ப ஜாஸ்தி டைமுக்கு. அதுதான் அங்கே இன்னும் பண்ணாக இருந்தது. ஸோ இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா என் மேக்கப் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பூதாகாரமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்து ஆல் த்ரூ த டே இட் கைண்ட் ஆஃப் மேனேஜ்ட். ஓகே, ரொம்ப செம்மையாக மேனேஜ் பண்ணிச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் எண்டில் பார்த்தம்போது ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ், என்னடா இது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் பிளெண்ட் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு டிண்டட் பவுடர் எடுத்துக்கிறேன், அதாவது கலர் இருக்கக்கூடிய ஒரு பவுடர். இதை எடுத்து லைட்டாக என்னுடைய கண்ணு கீழே, முக்கியமாக கண்ணு கீழே தான். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து இந்த நெத்தி, மூக்கு கிடையாது, நெத்தியில் ஏரியாவில் இந்த சைட்ஸ்லாம் வந்துட்டு மேக்கப் கலைஞ்சிட்டாலும் எனக்கு இந்த அண்டரை ஏரியா மட்டும் போக வேணாமா இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம முகத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும். அந்த ஒரே ரீசனுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுடரிங் வேலை செய்கிறேன் நான். ஸோ இது பண்ணிட்டு நான் வந்து குவிக்காக என்னுடைய ஃபேஸை இன்னொரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இப்படி பவுடராக இருக்கே, நீங்கள் வரி பண்ணாதீங்க. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அழகாக செட்டில் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த செட்டிங் மிஸ்ட் செட் ஆகிற டைமில் என்னுடைய ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் முடிச்சுக்க போகிறேன். ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ்லாம் வந்துட்டு நான் பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நார்மல் பவுடர் ஐப்ரோஸ் தான். பவுடர் ப்ராடக்ட் போட்டு யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் யூஸ் பண்ண போகிற ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். அதை சும்மா விரலில் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் போட்டுக்கிறேன். இந்த டைமில் என்னுடைய முகம் வந்து செட் ஆகிடுச்சு, அந்த செட்டிங் மிஸ்ட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. நான் ப்ரான்சர் எடுத்து இந்த ஜா லைன், ஜஸ்ட் அந்த கலரை திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஜா லைன், ஃபேஸோட சைட்ஸ் இங்கே லைட்டாக, அப்புறம் கண்டிப்பாக நெத்தியில், ஓகே, இங்கெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். மழை கிழ வந்துருச்சுன்னா, இப்போ வர மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, மார்ச் மழை. ஸோ மழைலாம் பெஞ்சதுன்னா அதிலலாம் வந்து அலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. பட் நான் ரொம்ப ஹெவியாக போகல, லைக் நார்மலாக யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டேன். அதை என்னுடைய லோவர் அண்ட் அப்பர் லேஷஸில் பேக் பண்ணிக்கிறேன். காஜல், அது எனக்கு காஜல் வைக்கலன்னா பரிதாபமாக இருப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்து லிட்டரலாக நான் என்ன நினச்சேன்னா, எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா சாப்பிடுவோம், ஏதாவது குடிப்போம், வேர்க்கும், மாஸ்க் போடுவோம், துடைப்போம், அப்பப்போ ரீஅப்ளைலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாதுன்ட்டு நான் வந்துட்டு சரி லிப் பாம் மட்டும் வச்சுப்போன்ட்டு டிண்டட் லிப் கிளாஸும் லிப் பாமும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். அதை மட்டும் அப்பப்போ எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த மவுத் கிட்டே கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி கையில் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படி அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு. லாஸ்ட் 2 ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ரெண்டுமே செட்டிங் மிஸ்ட் தான். பட் 2 செட்டிங் மிஸ்ட். ஒன்று வந்து அப்புறம் மேக். இந்த மேக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுட்ரி லுக்கை வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் டவுன் பண்ணி ஸ்கின் லைக் எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து ஐம் ஸோ இன் லவ் வித் இட். அதுதான் வந்துட்டு நல்லா எனக்கு அந்த ஒரு பேக்டான ரொம்ப லாங் லாஸ்டிங்கான எஃபெக்ட் கொடுக்குறது வந்து இந்த க்ரையனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு மேட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இதை எடுத்து அடிச்சுக்க போகிறேன். இதில் எனக்கு பிடிக்காத ஒன்றுனா ஒரு மாதிரி கெமிக்கல் வாசனை அடிக்கும் இதில். ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதான் நான் வந்து ரீசெண்டாக மேட்ச் பார்க்க போகும்போது போட்டிருந்த ஒரு பேஸ் மேக்கப். எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் நம்ம ஸ்வெட் பண்ண போகிறோம், நம்மளோட மேக்கப்லாம் அலையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் அந்த ஸ்வெட்டை வந்துட்டு அது தாங்கி வச்சுக்கும் அப்படின்றது தான். ஓகே, சும்மா ஒரு ஒரு 5 மினிட்ஸில் வர்றது, இல்லை ஒரு 3 ஹவர்ஸில் வர்றது, அது கூட எவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் ஸ்வெட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் மேக்கப் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் மேக்கப் வந்து ரிமூவ் ஆக தான் போகுது. ஏன்னா ஸ்வெட் கிளான்ஸ் ஃப்ரம் ஸ்கின், அதாவது மேக்கப்புக்கு கீழே இருந்து இப்படி வெளியில் உடச்சிக்கிட்டு வர்றது. ஸோ ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை பிளாக் பண்ணியிருந்ததுன்னா ஸ்வெட் வெளியில் போகாது, அது ஸ்கின்னுக்கு பிரச்சனை தரும், ஏன்னோ டெக்னிக்கலாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் தரும். ஸோ ஸ்வெட்டுன்னு ஒன்று வெளியில் வருது அப்படின்னா அந்த போட்டிருக்க அந்த மேலே இருக்க அந்த மேக்கப் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு தான் வருது. பட் நம்ம போடுற அந்த விஷயம் வந்துட்டு அந்த ஸ்வெட்லேயும் வந்துட்டு ஸ்வெட் ஆன அப்புறமும் நம்ம அந்த ஸ்வெட்டை வந்துட்டு எத்தனை ஸ்வெட்டு சொல்கிறேன், பட் நம்ம போட்டிருக்க அந்த மேக்கப் வந்துட்டு ஸ்வெட் ஆகி அதை நம்ம பிளாட் பண்ணாலும் அதனுடைய அந்த ரெசிடியூ வந்து கொஞ்சமாக இருக்கிறது. ஓகே, நம்ம முகத்தில் வந்துட்டு ஒரு 70% தெரியுது, 40% தெரியுதுன்னு கம்மியாகிட்டே வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்வெட் ப்ரூஃப். 100% ஸ்வெட் ப்ரூஃப்ன்றது வந்துட்டு அகேன் நான் சொன்ன மாதிரி ஸ்வெட்டோட இன்டென்சிட்டி பொறுத்து, அது எவ்வளோ இன்டென்ஸாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதுன்றதை பொறுத்து, எவ்வளோ டைமுக்கு ஸ்வெட் ஆகுதுன்றதை பொறுத்து. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் சர்வைவ் ஆகிடும். அதே ஒரு 10 நிமிஷம் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகும். ஓகே, ஒரு 50%, அதுக்கப்புறம் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே ஒரு மணி நேரத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜின் அது எப்படி இருக்கும் அப்படின்றத அதை நான் தெளிவாக வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். பட் என்னுடைய மேக்கப் நான் சத்தியமாக வந்து இந்த ரொட்டீனில் பண்ண இந்த மேக்கப் வந்து நான் நைட்டு ஃபோட்டோ எடுத்தம்போது எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு எனக்கு லாஸ்ட் ஆகும். நான் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். அங்கங்கே வெள்ளை பூத்த மாதிரி இருந்தது. அது ஏன்னா வேர்த்து காற்றடிக்கிறது, இது பண்ணுறது, அதாவது பிளாட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேர்த்து மறுபடியும் ஏசியில் வந்து உட்காந்தது, அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு லேயராக ஒரு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதனால தான். அது வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது சுத்தமாக தெரில, லைக் ஃப்ளாஷில் பார்த்தம்போது தான் அந்த அளவுக்கு இருந்தது. நேச்சுரலில் பார்க்குற அளவுக்கு அங்கே வெளிச்சம் எதுவும் இல்லாதனால அந்த ஃபோட்டோ கொடுக்க முடியல. பட் நான் ஏன் அந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா என்னுடைய முகத்தை நான் கார் உள்ள வந்துட்டு தான் ஒழுங்காக கண்ணாடியிலே வந்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதான் நான் வந்து அடடா என்ன இப்படியே இருக்குது, ஐ மீன் அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த மேட்னஸ் அப்படியே இருந்தது. எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் ஆயிலி ஆகலை, அண்ட் அந்த மேட்னஸ் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருந்தது. எனக்கு ஜென்யூனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக சன்ஸ்க்ரீன் அண்ட் அந்த செட்டிங் மிஸ்டோட மேஜிக் தான் நான் சொல்லுவேன். இந்த மேக்கப் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு சர்வைவ் பண்ணிடுச்சு சம்மரை. இப்போ அடுத்து வேறு எங்கேயாவது நான் வெளியில் போகிறேன், ரொம்ப நேரத்துக்கு என்னுடைய மேக்கப் வந்து லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதே ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதே ரூட்டின் நான் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.